ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி அல்லது கவுனி அரிசி சூப் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்ல கஞ்சி. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சாப்பிட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. இது கேன்சர் நோயை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கவுனி அரிசி வாங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இந்த கவுனி அரிசியை எப்படி அந்த கஞ்சி ரெடி பண்ணலாம், கஞ்சிக்கு எப்படி வறுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதோட என்ன ஒரு பொருள் சேர்க்குறதுங்கிறதையும் சொல்கிறேன்னா, இப்போ கவுனி அரிசி லேசாக வறுத்தா போதும். ஏற்கனவே கழுவி காயப்படுறதுனால ஈஸியாக அது உடப்படும் உங்களுக்கு. அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் 1 கிலோவுக்கு 200 கிராமோ 100 கிராமோ சேர்த்துக்குங்க. இப்படி நம்ம சேர்த்து செய்யும் போது கவுனி அரிசி கஞ்சியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கவுனி அரிசி ஒரு கொஞ்சம் கசப்பு தன்மை உடையது. அதனால் இந்த பாசிப்பருப்பு சேர்க்கும் போது கஞ்சியோட சுவை கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம ரவை பாத்தில் உடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் கழுவி காய வச்சு அந்த கவுனி அரிசியை நான் உடச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்சியில். அதை உடச்சி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுற மாரி அதை ரவை பாத்தில் இப்படி உடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த கஞ்சி எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் ஜீரகம், 2 பூண்டு பல், அதுக்கப்புறம் தேங்காய் பாலாக எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அந்த 2 பூண்டையும் வதக்கிட்டு அதிலே அந்த கவுனி அரிசி சேர்த்து வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஜீரகத்தையும் போட்டு வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா வேக விட்டுருங்க. கவுனி அரிசி வேகிறதுக்கு டைம் கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அது சீக்கிரத்தில் வெந்துடும் அது. அதுக்கப்புறம் 1 or 2 விசில் உங்கள் குக்கர் தகுந்தாப்பில் வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட தேங்காய் பால் சேர்க்கணும். நான் இதில் சேர்க்கக்கூடிய முருங்கைக்கீரை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தனியாக வேக வச்சுருக்கேன். ஏன்னா முருங்கைக்கீரை குக்கரில் போடலைன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட போட்டு வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப தளிர்கீரையாக இருக்கிறனால ஒரு கொதிலே வெந்துருச்சு. அது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சியோடு சேர்த்துட்டேன். இந்த கஞ்சி ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். இந்த கஞ்சியோட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் காய்ச்சினா பால் சேர்த்துக்கலாம். இந்த கீரை இருக்கிறதுனால இதில் தயிர் விட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணியும் உப்புலாம் சேர்த்து உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தூவி இதை சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சத்தானது, உடம்புக்கு நல்லது. அடிக்கடி செய்யுங்க இந்த கஞ்சியை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக பீன்ஸ், கேரட் போன்ற காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். இது போன்ற ரெசிபிலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.